வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வேற ஒரு தலைப்பில் தான் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு இருந்தேன். ஆனால் யூடியூப் சேனலில் அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செய்தி நேற்றைக்கே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டோம். இது அஸ்யூஷுவலாக தினம் பத்திரிகைகளை பார்க்கும்போது வரக்கூடிய செய்தி தான். கல்லூரி மாணவி தற்கொலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அப்படியே கடந்து போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த தற்கொலையில் கூடுதலாக ஒரு தகவலாக ஒரு மாணவன் பேசிய ஆடியோ வெளியாகிருக்கிறது. அதை கேட்டதுக்கு பிறகு நிச்சயமாக நம்ம இது சம்பந்தமாக பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டமான சூழல்ல தான் படிச்சு ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறோம். தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகள் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொத்தை வித்து, நிலத்தை வித்து, வீடை வித்து, ஒன்றும் இல்லைன்னா கடன் வாங்கி ஒவ்வொருத்தன் காலை பிடிச்சி பல லட்சங்களை கட்டி இந்த மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்கால கனவு இருக்கும். அதே மாதிரி அந்த தாய் தகப்பனுக்கும் ஒரு எதிர்கால கனவு இருக்கும். பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வேலை வாய்ப்புக்கு போய் நல்ல ஒரு குடும்பமாக அவங்க வாழ்வாங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிறைவும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இது எல்லாம் ஒரு சின்ன செய்தி, கல்லூரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோன் காலில் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கிறது. எல்லாருமே செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி கல்லூரியினுடைய 4வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு ஸ்பாட்லே இறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியே நேற்றைக்கே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கல்லூரி மாணவி இறந்ததுக்கான உண்மையான காரணமாக நேற்றுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாணவி ஒரு 1500 ரூபாய் இன்னொரு மாணவியினுடைய காசை எடுத்துட்டாங்க. அதை கல்லூரியில விசாரிச்சோம், அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். எல்லார்ட்டையும் கேட்டோம், அதே மாதிரி இந்த பிள்ளைகிட்டையும் கேட்டோம். ஆனா இந்த பிள்ளை இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை அந்த மாணவியோடு கூட இருந்த அந்த டியூட்டியில இருந்த இன்னொரு மாணவன் அவன் பேசின ஒரு செய்தி வெளியாகுது. அதுல அந்த கல்லூரியினுடைய ஸ்டாஃப் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. கேள்வி கேட்டு அந்த புள்ள எடுக்கல, நான் செய்யல, நீங்க வேணா கேமராவை பாருங்க, பார்த்துக்கிட்டு வேணா எங்க வீட்டுக்கு போன் போடுங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்காம அந்த வீட்டுக்கு போன் போட்டு சொன்ன உடனே அந்த மன வருத்தம் தாங்க முடியாம அந்த பிள்ளை சரி நீ முன்ன போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு 4வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்துருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பாருங்க. தன்னுடைய பிள்ளைய கல்லூரிக்கு அனுப்பிக்கிட்டு நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு இப்படி ஒரு செய்தி கிடைக்கும் போது நின்று கதறாங்க. மாணவியினுடைய சகோதரன் கதறான். எல்லாத்துக்கும் மேல சக நண்பர்கள், அவர் பிள்ளைங்க கூட படிக்கக்கூடிய அந்த மாணவிகள், அதுல சில மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுறாங்க. மேனேஜ்மெண்ட் தான் காரணம், இங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. சாதாரணமா இவங்க என்ன பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசினாலே இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும். காசு காணாம போச்சு, அதனால கூப்பிட்டு விசாரிச்சது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி பேசுறாங்க. இன்னொரு மாணவி சொல்றாங்க, உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க 3 மணி நேரமா விசாரிக்கணும். ஏன் இன்னைக்கு நீங்க அந்த பிள்ளையினுடைய மரணத்திற்கு வரல, ஏன் இங்க வரமாட்டேங்கிறீங்க, நீங்க தவறு செய்யலைன்னா ஏன் வரல, ஏன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலா எங்க இது ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி போட்டிருக்காங்க. டியூட்டி 2 ஷிஃப்டா பிரிச்சிருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஒன்று. மார்னிங் ஷிஃப்ட் நாங்க பாக்குற டியூட்டி டைமிங் 7 to 1, 1 to 7. இதுல ஸ்டாஃப் பாதி நேரத்துக்கு இருக்க போறது இல்ல. ஈவினிங் 4:30 கிளம்பிடுவாங்க. 4:30ல இருந்து 7 o'clock முடியும் நாங்க தனியா தான் இருக்கோம், ஸ்டாஃப்ஸ் இல்லாம. இதுல நேத்து டியூட்டி பாத்திருக்காங்க. நான் சீனியர், எனக்கு கீழே சப் ஜூனியர் இருக்காங்க, அவங்க டியூட்டி பாத்திருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட்ல டியூட்டி பாத்திருக்காங்க. அந்த பிள்ளை இப்ப இறந்திருக்கா. மார்னிங் ஷிஃப்ட்ல டியூட்டி பார்த்தவங்க பிசியோதெரபின்னு ஒன்று இருக்கு கீழே, அங்க ஸ்டாஃப்ஸே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு இன்டர்ன் பாக்குற ஒரு பிள்ளையோட பர்ஸ் காணும். அதாவது 1500 இருக்கு. இந்த பாப்பா போயிருக்காங்க. லாஸ்ட்ல கேமரால பாக்கும்போது இந்த பாப்பாவோட போட்டோ தான் வந்திருக்கு, நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இந்த இன்டர்ன் பாக்குறவங்க எங்க ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லிருக்காங்க. எங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு போயிருக்காங்க. மேல கூப்பிட்டு போனவங்க அந்த பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போல, இன்னொரு பையனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் எங்க டியூட்டி பார்த்தா
அந்த பையனும் பிசியோட தான் டியூட்டி பாத்திருக்கான். ரெண்டு பேத்தையும் மேல கூப்பிட்டு போயிருக்காங்க. 2 பேத்தையும் மேல கூப்பிட்டு அவங்க காசை பத்தியே கேட்கல. அவங்க கேட்டது ஃபுல்லா நீங்க 2 பேரும் தனியா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன லவ் பண்றீங்களா? அதான் ஏன்னா நான் இதோட 3வது வருஷம் நான் அந்த காலேஜ் படிக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு ஸ்டாஃப் எப்படி பேசுவாங்கன்ட்டு. எங்களையே யாருக்குள்ளே பாத்துட்டா என்ன அவங்க கூட போறியா, லவ் பண்றியா, அவ்வளவு கேவலமா பேசுறவங்க. நாங்களே பெரிய பிள்ளைங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க. அவங்களோட மென்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாஃப் பேசணும். ஆனா அவங்க அப்படி பேசுறதே இல்ல. அப்ப அந்த பிள்ளை கிட்ட ஸ்டாஃப் ரூம்ல கேட்டிருக்காங்க அத்தனை பேர். ஒரு பிரின்சிபல் கேட்கணும், பிரின்சிபல் மட்டும் தானே கேட்கணும். எதுக்கு எங்க கோஆர்டினேட்டர், எங்க கீழே இருக்க கோஆர்டினேட்டர் மொத்தம் அத்தனை ஸ்டாஃபும் போய் கேட்டிருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் பிரஷர். கேட்டு முடிச்சவங்க அப்படியே விட்டுருக்கணுமா இல்லையா? சரி, பேரண்ட்ஸ் கால் பண்ணி ஒரு ஃபீஸ் கட்டல, உங்க புள்ள ஒழுங்கா படிக்கல, காலேஜ் வரேன்னா போன் பண்ண தெரியுது, ஏன் புள்ள இப்படி திருடிருச்சு, புள்ள ஊர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே. இவங்க இவ்வளவு கேவலம் பேசுறவங்க கால் பண்ணி சொல்லிருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. 2:30க்கு மேல கூப்பிட்டு போயிருக்காங்க. 7 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் பேசி முடிச்சது 7 மணிக்கு. 7 மணிக்கு முடிஞ்சவங்க கீழே போயிருக்காங்க. அந்த பையனும் கீழே போயிருக்கான். அந்த பையன் கிட்ட இந்த பாப்பா சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போன பாப்பா 4th ஃப்ளோர் எங்க இதுல வந்துட்டு 5th ஃப்ளோர்ல இறங்கி 4th ஃப்ளோர்ல இந்த பக்கம் குதிக்காம அந்த பக்கத்துல ஓட்டி சைட்ல குதிச்சிருக்காங்க. குதிச்ச பாப்பா ஸ்பாட்லயே அவுட். ஏன்னா குதிச்சவங்க ப்ளீடே ஆகலை, ஃபுல்லா இன்டர்வல் பீட் தான். இன்டர்வியூல ஸ்பாட்லயே அவுட். சிபிஆர் குடுக்கறேன்னு சொல்லி 3 மணி நேரம் வச்சிருக்காங்க. 3 மணி நேரம் என்ன சிபிஆர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிளட் வேணும் அந்த பாப்பா பி பாசிட்டிவ் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எங்க செட்ல 4 பசங்க ஒரு புள்ள கீழே போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேணாம் பிளட் குரூப் வேணாம், ஏன்னா நாங்க படிக்கிறோம், நாங்க தேர்ட், எங்களுக்கு தெரியும் பிளட் வேணான்ட்டு அவ்வளவுதான். உயிர் இல்ல, பிளட் கொடுக்க தேவையில்லை. சரி, அப்பவே செத்துருச்சுன்னு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குமா இல்லையா? இல்ல, அதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ்லயே சொல்லல என்ன ஆச்சுன்ட்டு. 3 மணி நேரம் சும்மா சிபிஆர் கொடுத்துட்டு ஜிஹெச் அனுப்பிச்சிருக்காங்க. ஜிஹெச் அனுப்பும்போது ஒரு ஸ்டாஃப் வரல. இன்ன வரைக்கும் எங்க பிரின்சிபல் மேம் இந்த இடத்துல இல்லவே இல்ல. இதே மென்டல் பிரஷர் இப்ப எங்களுக்கு தர்றாங்க. ஆல்ரெடி இப்ப நாங்களுமே பிரஷர்ல இருக்கோம். இப்ப நான் போய் செத்தாலும் அவங்கதான் காரணம். இது இங்க இருக்க ஒவ்வொருத்தங்க செத்தாலும் அவங்கதான் காரணம். எங்களால சொல்ல முடியல. ஏன்னா இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க, பாஸ் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு நாங்க அமைதியா இருந்தனால இப்ப இந்த பாப்பா செத்து போயிருக்கு. இப்ப 18 வயசு தான் ஆகுது. எவ்வளவு கேவலமா கேட்டிருப்பாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க பாடி வாங்க மாட்டோம். மார்ச்சுவரி போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பாடி வாங்க மாட்டோம். பாடி இங்கே தான் இருக்கும். எங்க 3 செட்டு இங்கே தான் உட்காந்துருப்போம். நாங்க எங்கேயும் போற ஐடியா இல்ல. எங்களுக்கு பிரின்சிபல் மேம் மிஸ்ஸஸ் மணிமொழி இங்க வந்தாகணும். கூட ஸ்டாஃப் ரூம்ல எந்தெந்த மேம் பேசினாங்களோ அத்தனை மேம் இங்க வந்து என்ன பேசினாங்க, ஃபுல் மேம், உமா மேம், லாவணியா மேம் பிளஸ் பிரின்சிபல் மேம் எல்லா மேம் இப்ப இங்க வந்து அப்புறம் அந்த பையன் நேத்து நைட்டே அவங்க அப்பா போன் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அனுப்பணும்? ஒரு கேஸ் நடக்குதுன்னா போலீஸ்க்கே தெரியும் தானே. ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ் முடியும். சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இதுல இந்த ஊர்லயே தான் இருக்கணும், வெளியே போக கூடாது. அவங்களுக்கே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் தெரியும் தானே அந்த லா எல்லாமே. ஏன்னா நாங்களும் நிறைய இது பார்த்துட்டு தான் வந்திருப்போம். அப்படின் போது எதுக்கு அந்த பையன் போகணும்? அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் இப்ப இங்க வந்தாகணும். அந்த பையன்ட்ட நாங்க கேட்கணும், யாருமே வரக்கூடாது. போலீஸ் இப்ப எங்களுக்கும் தெரியும். இப்ப நாங்க மிரட்டினாலே அந்த பையன் வந்துட்டு மாத்தி சொல்லுவான். ஏன்னா நாங்க வந்து சீனியர் அப்படின் போது போலீஸ் கூட மிரட்டி இருக்கலாம், எங்க ஸ்டாஃப் கூட மிரட்டி இருக்கலாம். அப்ப நாங்க அந்த பையன்ட்ட கேட்கணும். நாங்க கேட்டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இடத்த விட்டு போவோம். அவங்க அப்படி இல்லையா, சரி அந்த பாப்பா செத்துருச்சு, இனி உயிர் வர போறது இல்ல, நஷ்டம் கொடுக்கட்டும். ஏன்னா 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம். சும்மா இல்ல, டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறாங்க. 1 கோடி நஷ்டம் கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா இங்கதான் இருப்போம், பாடி வாங்க மாட்டோம். அவங்க வரணும். நாங்க கால் பண்ணி அட்டென்ட் பண்ணவே இல்ல. அது எங்க பிரச்சனையே. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை கால் பண்ணா அட்டென்ட் பண்ணும் தானே. லீவு கேட்கல, கால் பண்ணலாம் அப்படின்றாங்க. லீவுக்கு மட்டும் நாங்க கால் பண்ணா அட்டென்ட் பண்ண தெரியுது, இதுக்கு அட்டென்ட் பண்ண முடியாதா? அப்ப அவங்க மேல மிஸ்டேக் இருக்கிறதா அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. நேத்து நைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃபும் வரல. எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தாலும் நாங்க இந்த இடத்த விட்டு போவோம். நாங்க இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். இந்த கூட விசாரணை நடத்தின பையன் அவன் பேசுற அந்த செய்தியை கேளுங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு வாட்டி கூட கேளுங்க. அதையும் அவர் சொல்லி காமிச்சாரு. அப்ப வந்து அவரே ஒத்துக்கிட்டாங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு. அப்பயும் அவளை புடிச்சு திட்டினாங்க. திட்டுறதெல்லாம் சொல்ல, நல்லா திட்டினாங்க அந்த பிள்ளைய. அந்த டி என்ன டி இப்படிதான் பண்ணுவியா, அந்த மாதிரி தான் இப்படிதான் பண்ணுவியா, என்ன நீ இப்படிதான் பண்ணுவியா, நீ உண்மையை சொல்லனா அதான் நீ இப்படிதான் நீ இப்ப உண்மையை சொல்லனா உனைய போலீஸ் நாங்க சொல்லுவோம் உடனே. அதான்டா இந்த மாதிரி நீ இப்ப உண்மையை இந்த மாதிரி சொன்னாங்கடா. நீ இப்ப உண்மையை சொல்லனா உனக்கு போலீஸ் கூப்பிடுவோம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம், நீ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியாது. எங்க 2 பேர்த்தையும் சொன்னாங்க. ஆனா நான் வந்து பஸ் இருக்க கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனா நான் அதுல வந்து கரெக்டா இருந்தேன். மேம் நான் எடுத்திருந்தா என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது, நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுக்கிறோம், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா. அவ கிஞ்சினாடா, மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா.
அதுக்கு அவ ஏதோ மேம் கிட்ட வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க, வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி மேம் ரொம்ப திட்டாங்க அவளை. என்னன்னு திட்டினா? எல்லாத்தையும் நீ சொல்லு. இப்படிதான் நீ வந்து என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவியா? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு? நான் பேசுனதுக்கும் உங்க 2 பேத்துக்கும் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்க 2 பேரும் இப்படிதான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா பேசுறதுக்கு? அப்படி இப்படின்னு தேவையில்லாதெல்லாம் திட்டினாங்க. நான் அப்ப கூட நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் சொன்னேன். சரி நீ நான் அவட்ட கூட சொன்னேன், நீ அப்ப கூட அவட்ட வச்சு நாங்க எனக்குள்ள வச்சு கேட்டா திரும்பி என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது நான் அவட்ட சொன்னேன், ஏய் எடுத்தியாடி, எடுத்தனா சொல்லு, நான் கூட நான் சொல்லிக்கலாம், ஏதாவது பாத்துக்கலாம், ஏதாவது நான் என்கிட்ட சொல்லுன்னே சொல்லிட்டு இருந்தேனா. எடுக்கவே இல்லை அடிச்சு சொன்னா அவ. அப்ப கூட சரி எடுக்கவே இல்லை, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு பயப்படுறவா, போலாம் நம்ம, நீ அழுகாதவா அப்படின்னு. அவன் வீட்டுல போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பண்ணான். ரொம்ப கெஞ்ச நம்பர் கூட சொல்லல மேம், சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம், என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், வாங்க மேம் கேமரா கூட பாக்கலாம் மேம் சொன்னதுக்குதான் எப்படி உனக்கு கேமரா நாங்க பாக்க விடுறது அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட் அங்க டேபிள்ல இருந்துச்சா, நான் எடுத்துட்டு வரேன், அந்த பேக கீழே வச்சுட்டு நின்று இருந்தாங்க. நான் என் கோட்டை முடிச்சுட்டு பேக்ல வைக்கவா போலாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். அவ அழுதுட்டே இருந்தா, என்ன எல்லாரும் பிளேம் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாடா. சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேக போட்டுக்க அப்படின்னு என்ன சொன்னான். சரி நான் கூட இந்த மாதிரி அழுகுறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கனால என்னை பேக் எடுத்து சொல்றா போல, எப்பவுமே அவ பேக் சொன்னா நான் தான் எடுத்து வருவேன், என்ன சொன்னாலும் நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல, பேக் எடுத்துட்டு எப்பயும் போல போட்டு அப்படியே அந்த 3 ஸ்டெப்ஸ் நீ முன்னாடி போ, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன் இத்தனைக்கும், வா போலாம் இழுத்ததுக்கு தான் அவ என்ன சொன்னா, இப்பதான் அந்த மேம் பார்த்து திட்டிருக்காங்க நம்ம 2 பேரும் அடிச்சு விளாண்டு கேம்பஸ்குள்ள, நீ முன்னாடி நடந்து போன பின்னாடியே வரேன், இப்பதான் வான் பண்ணி விட்டுருக்காங்க, போன் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத, வா போலான்னு. இத்தனைக்கும் அவன் எதுவும் பண்ணி அழுதுவான்னு பயந்துட்டு அவளை தனியா விடல, வா போலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் தான் இறங்கி திரும்பி பார்த்தேன். அப்படியே நான் திரும்பி பார்த்து மேல நின்று இருந்தா டக்குன்னு கத்திரம் கீழே குதிச்சிட்டாடா. இத்தனைக்கும் அவன் கீழே குதிச்சோன்னு என்ன பண்றேன்னு தெரியாம கீழே இறங்கி போய் சுத்தி போய் இறங்கி போய் பக்கத்துல பார்த்தோன்னே தூக்கிட்டு ஐசி போனாங்க. என்னைய பக்கத்திலே விடல, அவளை பக்கத்திலேயே குடுக்குறாங்கடா, சிபிஆர் கொடுத்துட்டே இருக்காங்கடா 2 மணி நேரம் 3 மணி நேரமா. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்கிட்ட வந்து போலீஸ் வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்க, என்ன நடந்துச்சு ஒரு 4-5 போலீஸ் வந்து வரிசையா கேட்டுட்டே இருந்தாங்க, என்னைய ரூமுக்குள்ள கூட்டு போய் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இருந்தும் என்னை இன்னைக்கு ஏன் தெரியுமா என்ன வரவில்லை, நீ ஸ்டேஷன் காலையில வர சொன்னாங்கடா என்கொயரிக்கு, வந்துட்டு நான் அந்த பிள்ளை பாடியை பாக்கலாம்னு சொல்லி நான் அதுக்குதான் கிளம்பி வந்ததே. காலையில என்கொயரி முடிச்சுட்டு நான் பாடியை பாத்துட்டு வரலாம், எப்படியாவது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எங்க 4 பேர்த்தையும் உங்க 4 பேரே கேஸ் போடுவோம் நீங்க இப்ப போனீங்கன்னா. ஏன்னா இப்ப வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலவரம் ஆயிடுச்சு. இப்ப என்னைய பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸா இருந்துட்டு ரொம்ப ஏதாவது கலவரம் பண்ணுவாங்க, அதனால உன்னை நான் விட முடியாது, ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னதான் நான் தூக்கி ஜெயில போடுவேன், உங்களதான் எல்லாத்தையும் ஜெயில போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஷன்ல. நான் இத்தனைக்கும் உட்கார்ந்துருந்தேன், இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம். அவங்க இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி திரும்ப அனுப்பிச்சாங்க, கடைசி வரைக்கும் என்கொயரியே பண்ணல, நீ கடைசி வரைக்கும் என்ன என்கொயரியே பண்ணல. என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப கூட சொன்னேன், சார் நாளைக்கு என்கொயரி வரேன், நான் இன்னைக்கு போய் பாடியாவது பாத்துட்டு வந்துடுறேன் சார், நான் அவளை பாத்துட்டே வந்துடுறேன் சார் சொன்னதுக்கு, நீ போனாலும் காட்ட மாட்டாங்களா தம்பி, நீ நாளைக்கு போய் எப்படி நீ என்கொயரி முடிச்சு சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவ பாடியை வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க எனக்கு. நான் அந்த நம்பிக்கையில தான் இப்ப வந்தேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கொடுத்து அனுப்பியாச்சு அப்படிங்கிறாங்க. நான் இப்ப அந்த நம்பிக்கையில நான் போயிட்டு இருக்கும்போது கஸ்தூரிக்கு சொல்றேன் கொடுத்து அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. என்னை விடவே இல்லடா அவங்க, எனக்கு எதுக்கு என்னை என்ன பண்றதுன்னே சொல்ல விடலடா என்னைய. இப்ப நீ கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கேல்ல? டேய் நான் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன் உன்கிட்ட. அதான் மாம்சு, எவன் கேட்டாலும் நீ இதே சொல்லு மாம்சு. டேய் நான் அதைத்தானே சொல்ல. அதுல தெளிவாக சொல்றாங்க. அதாவது என்னன்னா, கல்லூரியில இந்த பிள்ளை 1ஆம் ஆண்டு படிக்குது, பிசியோதெரபி ட்ரைனிங்கு. அப்போ அதில் டியூட்டியில் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவி, அவங்களுடைய பர்ஸில் இருந்து 1500 ரூபா காணும். இப்போ அந்த இடத்துல கடைசியாக இந்த பிள்ளையும் அந்த பையனும் தான் போயிருக்கிறாங்க. அது கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த ஒரு எவிடன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நீ எடுத்தியான்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. போதாத குறைக்கு மிரட்டி இருக்கிறாங்க. உன் வீட்டில் சொல்ல போறேன்னு சொல்லி ஃபோன் போட்டு சொன்னதாகவும் தகவல். அந்த வருத்தத்தின் காரணமாக
பல லட்சங்களை செலவு பண்ணி வீட்டில இருந்து அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. 1500 ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 1500 தன் மேல திருட்டுப்பழி வந்துருச்சேன்னு சொல்லக்கூடிய மன விரக்தியில திருடுனியான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ப வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்களே என் மேல திருட்டுப்பழிய சுமத்துறாங்களே அப்படிங்கிற மன வருத்தத்தினுடைய உச்சத்துல அந்த பிள்ளை சென்றது காரணமாக எப்படி இந்த சமூகத்தை எப்படி இவங்களை நான் ஃபேஸ் பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளை தற்கொலை செஞ்சிருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல். இந்த கல்லூரியினுடைய முதல்வரை கல்லூரியினுடைய ஸ்டாஃப் எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த புள்ளை எடுத்திருந்து நீ தான் எடுத்த அப்படிங்கிற எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. இங்க பாரு சிசிடிவி கேமரா, நீ தான் போயிருக்க, நீ தான் எடுத்திருக்கிற, ஒத்துக்க, காசை கொடுத்துருவோம், எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த பிள்ளைய கூப்பிட்டு பேசியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அந்த பிரின்சிபல் பிளஸ் எல்லா ஸ்டாஃபும் முன்னாடியும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை மாத்து கருத்து சொல்லும் போது என்னையே எதிர்த்து பேசுதியா, என்ன உன்னை ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறாங்க, உனக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கேள்விகளை கேட்டு அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதன் காரணமாக அந்த பிள்ளை இறந்திருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கல்லூரி முதல்வரால தெரியல, அந்த ஸ்டாஃபால தெரியல, அதன் காரணமாக தான் அந்த குழந்தை இறந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல அங்க படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளும் சொல்லக்கூடியது இங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த கல்லூரி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படியாவது நல்லா படிச்சிரு, அதுக்கப்புறம் கல்லூரியில் போனா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் முழிச்சு இருந்து படிச்சு எடுத்து கல்லூரிக்கு போனா அங்க அதை விடவும் டார்ச்சர். டெய்லி வீக்லி டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னா நைட் ஸ்டடி, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் எக்ஸாம், ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் ஃபெயிலா போயிட்டோன்னா வீட்டில் கூப்பிட்டு பேசிடுறது, வீட்டில இருந்து அவங்களை வர சொல்றது, உங்க புள்ள அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறத நாமளே அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டோம். 2K கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க, எல்லாமே வேர்ல்டே மாடர்ன் ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கும் அதே ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன இது? இன்னைக்கும் அதே டார்ச்சர் இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்லூரியில பேசிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீ லவ் பண்ணதியா, அவங்க கூட போனியா, அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலதான் இந்த ஸ்டாஃப் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன வளர்ச்சி, என்ன எந்த வருஷத்துல நாம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி தான் நமக்கு இருக்குது. நம்ம பார்க்குறோம், காலேஜில் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணு பெண்ணு எல்லாருமே ஒன்றா நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, கேண்டீன் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஒரு சகஜமான லைஃப் ஸ்டைலில் போகுது அப்படின்னு நினச்சா அங்கேயும் நீ லவ் பண்ணுறியா, அது பண்ணுறியா, இது பண்ணுறியான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடிய இடத்துல ஸ்டாஃப்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் நான் இதை ஆதரிக்கலை. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய போகக்கூடியவங்க அங்கே போய் லவ் பண்ணணும், அவர்கள் ஒன்றாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஜாலியாக சுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு அதை இயல்பாக நான் போனதுக்கு பிறகும் அதை வச்சு பிரச்சனை பண்ணா எப்படி? அதான் கேள்வி. கல்லூரிக்கு அனுப்புறது படிக்கிறதுக்காக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை ஈடு செய்வதற்காக. ஆனால் அங்கே போய் இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை தான். ஆனால் அது வரக்கூடியது இயல்பு. அந்த இயல்பை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் வேணும். அப்படியே அது தவறுகளாக இருந்தால் கூட அதை சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது, அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. ஒருத்தன் தப்பு செஞ்சிருந்தா கூட அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கோ அல்லது அவனை திருத்துறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையோ இருந்துகிட்டு அவங்கள குற்றச்சாட்டு சுமத்தி மனவேதனைப்படுத்தி மனவேதனையுடைய உச்சத்துக்கு அவங்கள தள்ளி அவங்க இறக்குறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு? அதே மெடிக்கல் கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸ், அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கும்போது மனசு மாறுறது, முகம் மாறுறது, அவங்க என்ன மைண்ட் செட்ல போறாங்க அப்படிங்கிறத குறைந்தபட்சம் யோசிக்கக்கூடிய தகுதி கூட அந்த பிரின்சிபலுக்கும் அந்த ஸ்டாஃபுக்கும் இல்லையா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த கல்லூரி மாணவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம். பல கல்லூரிகள்ல இந்த மாதிரி சூசைடு நடக்குது. ஆனா மற்ற மாணவர்கள் ஜஸ்ட் அதை ஒரு நாள் பேசுவாங்க, இல்லைன்னா அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மேல குற்றச்சாட்டே இருந்தா கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்டர்னல் மார்க் பாதிச்சிரும், தனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கு நீதி வேணும், ஸ்டாஃப் தான் காரணம்னு சொல்லி வெளிப்படையா ஓப்பனா பேசி அதுல பேட்டி கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய பேரை வரைக்கும் வெளிப்படையா சொல்லக்கூடிய தைரியமும் இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அங்க மிகப்பெரிய பிரச்சனை அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. நான் ஒரு செய்தி சேனலுடைய கமெண்ட்ல பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவி நான் அந்த கல்லூரியில தான் படிக்கிறேன், இந்த பிள்ளைக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த கல்லூரி ஸ்டாஃப் ரொம்ப மோசமானவங்க, இதே தான் தொடர்ந்து எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு மாணவி சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு பிள்ளை இதே மாதிரி சூசைடுக்கு அட்டன் பண்ணிருக்கு, கம்ஃபோர்ட் குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி.
எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. அப்ப இது சம்பந்தமாக உண்மையிலேயே காவல்துறையும் சரி அரசும் சரி ஒரு தெளிவான விசாரணை செய்து குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அந்த யாராக இருந்தாலும் சரி, உண்மையிலே அந்த பிள்ளைய சூசைடுக்கு இவங்க தள்ளியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகோதரனா நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடையாது. நம்ம லைஃப்ல பல விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும், தோல்வி கொடுக்கும், தனிமைய பிரச்சனையா இருக்கும், நம்ம ரொம்ப விரும்பினவங்க நம்மளை ஏமாத்துவாங்க, காசு பொருளாதார நெருக்கடி இருக்கும், வேலை கிடைக்காது, கடன் சுமை, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனா இதையெல்லாம் கடந்து போக முடியாத பிரச்சனைகள் கிடையாது. நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல், அந்த ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு சின்ன தைரியம் நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் இந்த சூசைட் நடக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த சூழலை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அந்த உலகத்திலே இருக்காது. நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் நம்ம பல சூழல்ல ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இப்படிப்பட்ட சூழல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த சமூகத்தை நம்ம எதிர்கொள்வது, எப்படி இந்த மக்களை எதிர்கொள்வது அப்படின்லாம் யாருமே யோசிக்காதீங்க. இதை விடவும் மோசமான சூழல்ல இருந்தவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை எதிர்கொள்கிறார்கள். நாமளே நம்ம லைஃப்ல பல முறை இதை விடவும் மிக மோசமான கஷ்டமான சூழல்ல இருந்து அதையெல்லாம் கடந்து வந்திருப்போம். அதை பார்த்து மோட்டிவேட் ஆகுங்க. தன்னைத்தானே தன்னுடைய உடலையோ உயிரையோ மாய்த்துக் கொள்வது எந்த வகையிலும் தீர்வு கிடையாது. நாம இறந்துட்டோம், நாம இல்லை அப்படின்னு உலகத்துல இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தருக்காவது ஒரு நீண்ட கால அப்படி வாழ்நாள் முழுவதும் வலி கொடுக்கக்கூடிய ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனையை நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவில் இருங்க. இந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்துதான் எல்லாருமே போயிருப்போம். எல்லாருடைய லைஃப்லையும் நாமக்கும் அப்படி ஒரு சூழல் வரும்போது அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.